தமிழ் சினிமால தன்னுடைய வித்தியாசமான வசன உச்சரிப்பாலும் கண்ணீர் குரலாலும் ரசிகர்களை கவர்ந்தவர் தாங்க அசோகன். தமிழ் அவையார்னு படத்தின் மூலமா ஆரம்பிச்ச இவரோட திரைப்பயணம் ஒரு வாரிசு உருவாகிறது படத்தோட முடிஞ்சு போச்சுங்க. அசோகன் அவர்கள் எம்ஜிஆரோட நெருங்கிய நண்பர். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு அவரால் கால் ஷீட் கொடுக்க முடியாம பல படங்கள் நின்னு போச்சுங்க. அந்த படங்கள் எல்லாம் அசோகன் அவர்களும் கமிட் ஆயிருந்தாரு. அதனால அசோகன் அவர்களுக்கு பட வாய்ப்பும் குறைய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரை வச்சு நேற்று இன்று நாளை படத்தை தயாரிச்சாரு அசோகன். ஆனா எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்கிறப்ப சில அரசியல் காரணங்களுக்காக சரியா கால் ஷீட் கொடுக்க முடியாம போயிருக்கு. அதனால அசோகனுக்கு சிறிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி எம்ஜிஆர் பிடிக்காத பல பேர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எம்ஜிஆர்னால தான் அசோகனுக்கு இந்த நிலைமைன்னு ஒரு தவறான கதையை கட்டி விட்டுட்டாங்க. அசோகன் இறந்த பிறகும் எம்ஜிஆர் தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அசோகனுடைய மகன் வின்சென்ட் அசோகன் ஒரு பேட்டியில இந்த விஷயத்தை பத்தி தெளிவுபடுத்திருக்காரு. எங்க அப்பா எம்ஜிஆர் நல்ல நஷ்டமானது உண்மைதாங்க. ஆனா 4 மடங்கு அதிகமாவே பணம் கொடுத்தாரு எம்ஜிஆர். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாரு. என்னையும் படிக்க வச்சது எம்ஜிஆர் தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பத்தி பொய்யான தகவல் ஏன் பரப்புறாங்கன்னு சொல்லியிருக்காரு அசோகன் மகன் வின்சென்ட் அசோகன்.